சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அரை மணி நேரமாக தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக மரம் முறிந்து விழுந்திருக்கிறது. மரம் சாய்ந்ததால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மரம் சாய்ந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், அங்கு என்ன நிலவரம்? ஆனந்தி, சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இன்று காலை, அதாவது விடியற்காலை பொழுதில் சுமார் அரை மணி நேரம் வரை பலத்த மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக கோடை காலம் தொடங்கிய நாள் முதலே சேலம் மாவட்டத்தில் பரவலாக வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருந்தது. கிட்டத்தட்ட பாரன்ஹீட் அளவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 103 டிகிரியை கடந்து வெயிலின் தாக்கம் இருந்திருக்கிறது. சுற்றுலா தலமான ஏற்காட்டிலும் இதே நிலை நீடித்தது. அதிகபட்சமான வெயில் பகல் நேரத்தில் இருந்திருக்கிறது. இந்த சூழலில் தான் இன்று காலை அரை மணி நேரம் வரை பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்காடு மலைப்பாதையில் 8வது கொண்டை ஊசி வளைவு அருகே பெரிய மரம் ஒன்று சாலையின் குறுக்கே சாய்ந்து விழுந்திருக்கிறது. அதிகாலை நேரம் அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்போ அசம்பாவிதமோ எதுவும் இல்லை. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கோடை காலம் தொடங்கியதை ஒட்டி காட்டுத்தீ பரவல் உள்ளிட்ட பேரிடர்களை தவிர்க்கும் விதமாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக கண்காணிக்க வேண்டும், வனப்பகுதிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். அதே போல தீ பற்றாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள், மீட்பு படைகள் தயாராக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் இருந்தது. இதனால் ஏற்கனவே தயாராக இருந்த தீயணைப்பு மீட்பு துறையினர், வருவாய்த்துறையினர், அது மட்டும் இல்லாமல் நெடுஞ்சாலைத்துறையினர் தயார் நிலையில் இருந்த காரணத்தினால விழுந்த மரத்தை அடுத்த சிறிது நேரத்திலேயே அகற்றி இருக்கிறார்கள். காலை நேரம் அப்படிங்கிறதுனாலையும் வார நாட்கள் அப்படிங்கிறதுனாலையும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைவாகவே இருந்தது. சிறிது நேரம் மட்டுமே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக விழுந்த மரத்தை அகற்றிய காரணத்தினால அந்த பகுதியில் போக்குவரத்து பெரிய அளவில் பாதிக்கல. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல காலை நேரம் அப்படிங்கிறதுனால அசம்பாவிதமும் ஏதும் இல்லாமல் நல்வாய்ப்பாக எந்தவித பிரச்சனையும் இன்றி தற்போது அந்த மரம் அகற்றப்பட்டு இருக்கிறது. ஆனந்தி, மழை காரணமாக சாய்ந்து விழுந்த மரம் தற்போது அகற்றப்பட்டிருக்கிறது. போக்குவரத்திலும் இப்போ எந்த பாதிப்பும் இல்லை என்ற தகவல்களை கொடுத்திருக்கீங்க. நன்றி மோகன்ராஜ்.